காயம் ஏற்கனவே பாதி ஆயிடுச்சு. அது எப்படி இந்த உலகத்தில் என்ன தான் நடக்குது? நான் கற்பனையிலுக்கு இது இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர்கேஷன்னால் என்னால் குணமாக்க முடிய சக்திக்கு இது கிடச்சிருச்சா? எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. நான் எப்படி இருந்தேன்? ஒரு புல்லட் காணாமல் போச்சு, அதுதான் நீ கொண்டுச்சா? நிச்சயமாக அந்த புல்லட்டில் ரத்தம் அப்படியே இருக்குது. எப்படி இருந்தாலும் நான் துப்பாக்கி குண்டில் செத்துட்டேன், தெளிவாக தெரியுது. அது தற்கொலையாக கொலையாக இன்னும் தெரியலையே. அது தற்கொலையாகவே இருந்தாலும் அந்த குடும்பமே ஏழையானது. அதில் மூத்த சகோதரன் பென்சன் அதில் இருக்க எரிவாயு விளக்க பற்ற வைக்க கூட வந்துட்டு அவ்வளோ காசு இல்லை, தூரமாக போய் தான் வாங்கணும். அப்படி இருந்தாலும் இந்த பணத்தை எங்கே போய் வாங்குறது? ஆனால் இது கொலையாக இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ இது கொலையாக இருந்தால் கொலையாளிக்கு என்ன நோக்கம்? அவன் எதுக்காக இதை பண்ணணும்? இந்த ஏழையை பிடிச்சி இவனே தாழ்த்தப்பட்ட வகுப்பில் வேறு படித்து பொட்டதாரியாக வேறு ஆயிருக்கு. அடுத்து இந்த உடலில் அவனோட இந்த உடலோட உரிமையாளர் இவனோட மெமரிஸ் எல்லாம் துண்டுகளாக இருக்குது. இதை சேகரத்துக்குள்ளே ஒரு வழியாக இருவானாட்டுக்கு. இப்போதாவது எனக்கு மூஞ்சி கழுவுறதுக்கு நேரம் கிடச்சிச்சு. நான் கொஞ்சம் கூட அதை டைமே எடுக்கக்கூடாது. போய் நான் ரத்தத்தை துடைக்கணும், இல்லைன்னா மெலிசா கிளீன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெலிசா வந்திருக்க உள்ள. நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்க. மெலிசா, நான் அப்பாவோட வாட்சை பார்த்துட்டு இருந்தேன். அப்பாவோட வாட்சை பார்த்துட்டு இருந்தியா? அதை என்ன பண்ணுன்னு கேட்குறா. அது தெரியாமல் ஓடாமல் போயிடுச்சு, என்னமோ பண்ணுங்கிறான். சரி, அது கொடுங்குறான். ஹீரோ என்னன்னு கேட்குறான். அப்பாவோட வாட்ச் எப்பவுமே சரி பண்ண நான் தான் சரி பண்ணுவேன், எப்பவுமே அதுதான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மெலிசாவுக்கு 16 வயசு ஆகுது. அவள் மொரோட்டி குடும்பத்தில் இருக்கா. அவள் தான் ஒரே பொண்ணு. அவளுக்கு நிறையா தொழில்நுட்பம் வந்தாலே அவள் திறமைசாலி, இதெல்லாம் அசால்ட்டாக சரி பண்ணிடுவான்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா அவள் எங்கே வேலை அவள் ஃபஸ்ட்டு எங்கே படிக்கிறான்னா ஏதோ டிங்கன் தொழில்நுட்ப பள்ளியில் அவள் படிக்கலை, நிர்வாகியாக இருக்கலாமா. நீராவி மற்றும் இயந்திர துறையில் இருக்கலாமா. அவளோட கனவு மெக்கானிக்காக மாறணுமாம். அடுத்து அங்கே இது சிறிய சகோதரிங்கிறாங்க. அவளோட ஞாபகத்தில் போல் இருக்கிற மாதிரியே சொல்கிறான். அதாவது கெலினோட ஞாபகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்காங்கிறான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவள் முடிச்சிட்டேன், இந்தா வாங்கிக்கோங்கிறான். உண்மையாலுமே செஞ்சுட்டே கேட்குறான். அதுக்கடுத்து ஹீரோ சொல்கிறான், மெலிசா நீ ரொம்ப அற்புதமானவ, எப்படி இதை செஞ்ச கேட்குறான். அவன் நினைக்கிறா, அந்த கவலை தோற்றம் பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறா. மூஞ்சை பார்த்தா எதுவுமே சரியில்லைங்க நினைக்கிறா அப்படி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறா. க்ளீன் நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறான். இறைச்சி, அடுத்து பன்னு, பட்டாணி அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறான். நேரத்தில் போய் வாங்கிட்டு வரணுமாம்மா. நீ வேறு சொன்னல, அதுக்குள்ளே நான் செஞ்சுலாம் பார்த்து நீ வந்துட்டேன். அடுத்து நல்ல நினப்பு வச்சுக்கோ, நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வர மறந்துட்டுனா அவ்வளோதாங்கிறா. அவனும் சரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஆமாம் அவள் அண்ணன் மீது ரொம்ப பாசமாக இருக்கான்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கடுத்து நான் இப்போ போய் முக்கியமான உணவெல்லாம் வாங்கணுமான்னு மறுபடியும் ஹீரோ சொல்கிறான். இப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் மேம்படுத்த முடியும். சடங்குகளை மறுபடியும் செய்ய போகிறானாம்மா. இதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.